ம். வணக்கம். நாம வந்துட்டு OBS ஸ்டுடியோல எப்படி வந்து ஹாட்கீஸ் செட் பண்றது அப்படிங்கிறத நான் இங்க ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நாம வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஸோ ஹாட்கீஸ்ல நாம செட் பண்ணிட்டு அப்படின்னா ஈஸியா நாம வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நாம எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஹாட்கீஸ்ல வந்துட்டு நிறைய மல்டிபிள் ஷார்ட்கட்ஸ் நாம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+Shift+H கொடுத்துருக்கேன் அப்படின்னா Ctrl+Shift+Hம் ஓகே தான். அதுக்கு இல்லாமல் அடிஷ்னலாக நான் எக்ஸ்ட்ராவாக ஷார்ட்கட்ஸ் நான் வேற ஒரு கீ நான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கீயும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் ஹாட் கீஸ் போனீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் செலக்டட் சோர்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ அங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன கீ வேணுமோ அந்த கீ வந்துட்டு இங்க நீங்க கொடுத்துடலாம். ஸோ Ctrl+Shift+B நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்ப்போம். அதை இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட லொகேஷன்ல இப்போ நான் வந்துட்டு இங்க எந்த ஸ்க்ரீன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Shift+B அப்படின்றத நீங்க வந்து கொடுத்துருங்க. ஸோ Ctrl+Shift+B கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டா நம்ம OBS ஸ்டுடியோல எங்க கேப்சர் ஆகுமோ அங்கதான் இதுவுமே கேப்சர் ஆகும். PNG ஃபார்மேட்ல இது வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு என்டையர் OBS ஸ்டுடியோ வந்துட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட், அதாவது நம்ம வந்து பிரிண்ட் ஸ்கிரீன் எப்படி நம்ம டிவைஸ்ல வந்துட்டு பிரிண்ட் ஸ்கிரீன் எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் இது வந்து ஸ்கிரீன்ஷாட்டுக்கு ஈஸியான ஒரு ஷார்ட்கட். அதாவது நீங்க ஹாட்கீஸ்ல வச்சு நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா இவங்க கொடுத்துருக்கிறது வந்து PNG ஃபார்மேட் வந்துட்டு இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ மல்டிபிள் ஷார்ட்கட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு ஹாட்கீஸ் போய்க்கோங்க. ஸோ ஹாட்கீஸ் போனோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பாஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் இங்கே Ctrl+Shift+J கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் அடிஷ்னலாக இங்கே வந்துட்டு Ctrl+Shift+W அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஜேவும் ஒர்க் ஆகும், எனக்கு வந்துட்டு டபிள்யூவும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து அப்ளை கொடுத்துட்டு இப்போ நாம வந்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் வந்துட்டு நான் Ctrl+Shift+W கொடுக்குறேன். இந்த பாஸ் வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பாஸ் வந்துட்டு இங்கே எனேபிள் ஆகிட்டு திருப்பி நான் வந்துட்டு அதை அன்பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் லைவ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களால் காட்ட முடியாது. பட் ஆனால் நீங்கள் ஜேவும் அதாவது என்னோட ஷார்ட்கட் கீஸில் பார்த்தீங்கன்னா நான் Ctrl+Shift+J கொடுத்தாலும் எனக்கு பாஸ் ஆகும், அதே மாதிரி நான் W கொடுத்தாலும் எனக்கு அது வந்துட்டு பாஸ் ஆகும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஷார்ட்கட்க்கு எனக்கு வேணாம், நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னா மைனஸ் கொடுத்தீங்கன்னா அது டெலிட் ஆகிடும். மொத்தமாக டெலிட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெலிட் பட்டன் நீங்கள் வந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து இவ்வளோ இருக்கு இல்லைங்களா. நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இது நீங்கள் சர்ச் பண்ணி என்ன ஹாட்கீ நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி இப்போ ரெக்கார்டிங்கான ஷார்ட்கட் கீஸ் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஃபில்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபில்டர்ஸில் வந்துட்டு நீங்கள் ரெக்கார்டிங் செலக்ட் பண்ணிங்கனாலே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஆகிற எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஓகே இந்த கீஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மாற்றணும்னா கூட இந்த சைடில் நீங்கள் வந்துட்டு அந்த வேல்யூஸை வந்துட்டு நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ இதுதாங்க பேசிக்காக வந்துட்டு இப்போ ஹாட்கீஸில் வந்துட்டு எப்படி மல்டிபிள் ஷார்ட்கட்ஸ் வைக்கிறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதே மாதிரி நாம வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.